மீனாவோட பணம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சீதாவும் சீதாவோட அம்மா தம்பி எல்லாருமே வந்து மீனாவை பார்க்குறதுக்கு வராங்க. ஆனால் விஜயை வழக்கம் போல் திட்டி விட்டுடுறாங்க. இப்போ முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மண்டபத்துக்கு நீ ஆர்டர் எடுக்கிறதுக்காக போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட அட்ரஸை வாங்கிட்டு அந்த மேனேஜர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்போ தான் இந்த ஏரியா கிட்ட வரும்போது தான் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி திருடிட்டு போயிட்டாங்க, அதனால் கொஞ்சம் சிசிடிவி செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ஆர்டரை யாருக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அது வந்து சிந்தாமணின்றவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவுக்கு அப்போ தான் வந்து கிளியராக புரியுது, மீனாவை ஆர்டர் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு இந்த சிந்தாமணி தான் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த சிந்தாமணி ரூட்டே போயிட்டு மடக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு கடையில் இருக்கிற சிசிடிவி வந்து செக் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆட்களோட, அதாவது ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசினாங்கல்ல, நாங்கள் வந்து பணத்தை அடிச்சுட்டு வந்துட்டோம், எங்ககிட்ட தான் இருக்குது, தைரியமாக நீங்கள் இருங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆள் பேசினோம் இல்லையா, அந்த ரெக்கார்டு அந்த வீடியோ எடுத்து அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த முகத்தை வச்சுட்டு தேடிட்டுருக்குறாங்க. அப்போ தான் வேறு ஒன்றும் கிடையாது, சிந்தாமணி கூட தான் இந்த அடியாட்கள் சுற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க நம்ம முத்து. அங்கே போனால் இதே ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவங்கள அடின்னு அடிக்கிறாங்க, பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்தாமணி இருந்துட்டு இவங்க தான் பணத்தை திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம முத்துவும் அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அப்போது இந்த பணத்தை உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க, அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே சிந்தாமணி இருந்துட்டு, என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் பணத்தை எடுக்க சொன்னேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே அவங்க வந்துட்டு, இந்த மாதிரி தொழில் போட்டின்றதுனால தான் நான் வந்து பணத்தை திருட சொன்னேன், ஆனால் திருப்பி இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போது போலீஸ்காரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தாமணியை ஒரு அடி அடிச்சுட்டு, தொழிலில் வந்து யாருக்கு திறமை இருக்கோ அவங்க தான் முன்னேறி போவாங்க, ஆனால் நீ என்னடானா இந்த பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நீ திருடி இருக்க, இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா, இப்படித்தான் நீ முன்னுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவகிட்ட இருந்து திருடிட்டு போன பணத்தை மரியாதை கொண்டாடி அப்படி சொல்லிட்டு வாங்கி சிந்தாமணி கிட்ட வாங்கி மீனா கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. உன்னோட பணம் பத்திரமா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கிற சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த மேனேஜர் பற்றி அந்த மேனேஜர் சொன்னார் இல்லையா, அதை அவங்களோட ஓனர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே டெபாசிட் பண்ண ஆர்டர் வந்து சிந்தாமணிக்கு தானே போயிருக்கு, அங்கே போய் மறுபடியும் மீனாக பேசுகிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணியோட பணத்தை ரிட்டர்ன் பண்ணி அந்த ஆர்டரை நம்ம மீனாக்கே கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் மீனா இந்த ஆர்டர் நமக்கு கிடச்சிருச்சு, பணமும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இந்த டயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அருண் வந்து மீனாவை வந்து பார்த்துறாங்க. அதாவது சீதா வந்து அருண்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போது அந்த பணத்தை எல்லாம் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் பர்சனலாக வேலை பார்க்குறாரு. ஆனால் முத்து தான் வந்து பணத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்போது நல்லபடியாக மீனாவும் அந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்போது அந்த தொழிலிருந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, சிந்தாமணிக்கு இனிமேல் எங்கேயுமே ஆர்டர் கொடுக்கக்கூடாது, குறிப்பாக கவர்மெண்ட் ஆர்டர் எதுவுமே உனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் இந்த மண்டபம் பக்கமே நீங்கள் வராத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இனிமேல் இந்த பெரிய பெரிய ஆர்டர் எல்லாமே மீனாவுக்கு தான் வரும், உங்களுக்கு தாம்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர்லாம் சொல்லிடுறதுனால மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இப்போது டெக்கரேஷன் பண்ணி அதுக்கான லாபமும் எடுத்துகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம சீதா கிட்ட கொடுக்குறாங்க. சீதா கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு 1,00,000 பணம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க உடனே உன்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாமல் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ கிடைக்கும்போது கொடுத்தா போதும்னு சொன்னாங்களே, நான் அவங்கள பார்த்து இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் சீதாவும் சரி, மீனா வந்து சீதா கிட்ட சொல்ல, சீதாவும் அருணை பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா